அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களோட நாளைய நாள் எப்படி இருக்குன்னு அறியறதுக்கு ஆசையா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது உங்களுக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 22/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி பகல் 3:44 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 11 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதமும் இருக்குது. மாலையில் சஷ்டி விரதமும் இருக்குது. முருக வழிபாடு செய்கிறது நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் கறி நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்து செய்கிறது நல்லது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:07 சூரியன் மறைவு மாலை 6:14 இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை இருக்குது. மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. மதியம் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்குது. இதில் 5 மணிலேருந்து 5:50 வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரமாக இருக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. இப்போது கார்த்திகை நட்சத்திரம் அப்படி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் கதிர் இருக்க, கிணறு வெட்ட, வீடு சரி செய்கிறதுக்கு இன்றைக்கி புதுசாக எதுவும் செய்யாமல் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டுறதுனால வச்சுக்கலாம். ஆயுதம் பயிலாம், நகை விற்க வாங்க அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. படிக்க எழுதக்குள்ள ஆரம்பிக்கிறதும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பஞ்சமி தேதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா, பயணம் மேற்கொள்கிறது, சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது, திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, அதே மாதிரி உடல் வலிமை தர செயல்கள், எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் நல்லதாக இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு திடம், மிதுன ராசிக்கு விரோதம், கடக ராசிக்கு ஜெயம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு மறதி, துலாம் ராசிக்கு ஆராய்ச்சி, விருச்சிக ராசிக்கு பிடிவாதம், தனுசு ராசிக்கு சுபம், மகர ராசிக்கு ஆதரவு, கும்ப ராசிக்கு கோபம், மீன ராசிக்கு பாசம். ஆக மொத்தம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சராசரியான நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கூட இருக்கவங்க கூட மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்டயே கொஞ்சம் தைரியம் குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஜாலியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது. பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளில் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்காக இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்காது. தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி கோபமோ எரிச்சலோ காட்டாமல் இருக்கிறது நல்லது. நட்பான அணுகுமுறையோட துணைக்கூட இன்றைக்கி பழகுனிங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான ஒரு முறை ஏற்படும். இல்லைன்னா தேவையில்லாத உரசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். வீண் விரயம் ஆகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டென்ஷனால் மன அழுத்தம் இருக்குது. அதனால் சோர்வும் முதுகு வலியும் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுக்கிறது, தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட நீங்கள் செய்கிற காரியங்களில் உறுதியும் கவனமும் நல்ல ஒரு திடமான முறையில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். பசங்களால் சின்னதாக மன மகிழ்ச்சி தர செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது. பார்த்து பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்குது. அது வியாபாரத்தில் சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். நண்பர்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் உங்களோட செயல்கள் காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நேரத்துக்கு முடிக்க முடியாது, திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனக்கூட உணர்வையும் உணர்ச்சியும், அதாவது சந்தோஷத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சமநிலையான அணுகுமுறையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க முடியும். அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நீங்கள் செய்கிற விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கெலாம் பத்தாது. கடன் வாங்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை விரயம் பண்ணாமல் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சிகிச்சை எடுத்துக்கிறதோ இல்லைனா ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கலந்து நாளை கொண்டு போகிறதுக்கு எப்படி சமாளிக்க முடியுமோ செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு, அதாவது உங்களோட உச்சத்தை அடையிறதுக்கு அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்குது. உங்களோட திறமைகளை நீங்களே உறுதியோடு வெளிப்படுத்த வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கிற நாளாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. மனசில் ஏதோ சின்ன சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்களோட மன கஷ்டத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுறது நல்லது. இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையும். பசங்க பொறுப்பறிஞ்சு செயல்படுறதுனால மனசுக்கு ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. பணியிலையும் சூழலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களோட வேலைகளை திறம்பட திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட எளிமையாக லேசாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் சீராகவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. செலவுகளும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை. சின்னதாக கால்வலி இடுப்பு வலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஏற்றமும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி தான் நாள் இருக்குது. நாள் முழுக்க சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது சாதகமாக நாளை அமைக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கும் மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா அப்பாவோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. தர்ம காரியங்கள் செய்து மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி நாளை கொண்டு போக முடியும். இன்றைக்கி உங்களோட கூட பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சிலரோட அட்வைஸ் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நாள் முழுக்க அமைதியாக பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை காரியங்களை செயல்களை
பிரகாசமாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். உங்களோட திறமை எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகளும் அமைய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரவை வச்சு 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசுக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இன்றைக்கி அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி கவனமாக செலவு செய்கிறது நல்லது. குறிப்பாக சேவிங்ஸ்லேயோ இல்லைனா எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறது நல்லா சாதகமாக அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் கிட்டே இருக்கிற மனதிடம் உங்களோட ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வச்சுருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சாதகமாக அமைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரோட அனுசரிச்சும் அவங்க கூட உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் கருத்துள்ள செயல்களில் ஈடுபட்டு மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் முன்கூட்டியே செய்யக்கூடிய திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நல்ல ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வியாபார விஷயமாக பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வீடு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து கவனமாக சிக்கனமாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட வேலைகளை சோம்பேறித்தனத்தினால தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தடைகளும் சில காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திறம்பட செய்யணுன்னா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வேலைகளை இன்றைக்கே முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில மனநிலை மாறுபாடுகள் காரணமாக தொணக்கூட அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா இனிமையான நாளாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. ஆனால் செலவுகளும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ட்டு விரயம் பண்ணாமல் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஒவ்வாமை மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. இருமல் சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி உங்களுக்கு உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீண் செலவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் பசங்களோட ஆரோக்கியத்துக்காகவும் இன்றைக்கி சின்னதாக தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வேலையாட்களோட கொஞ்சம் குணமறிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒத்துழைப்பு வேண்டிய அளவுக்கு அமைதியாக அனுசரித்து போகிறது நல்லது. வருமானம் அதிகரிக்கிற மாதிரி சில காரியங்களை செய்கிறதும் நல்லது. இன்றைக்கி முன்னேற்றம் இல்லைனாலும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. எல்லாத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் திடமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகிழ்ச்சியாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக அவங்கள வெளியில் கூப்பிட்டு போங்க. செலவுகள் ஆனாலும் பரவாயில்ல. உறவினர்களோட வருகை மகிழ்ச்சியை தரும். செலவுகளும் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்து துணையை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நாளை சந்தோஷமாக கொண்டு போக உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது. அதே மாதிரி சில வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது குறிப்பாக பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பணத்தை கையாளும் போது ரொம்பவும் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில உங்களோட காலடியில் மைண்ட் யுவர் லெக்ஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி
ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் மனசிதறல்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி கன்னி ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாள் தான். முழிச்சதுலேருந்து ஏதோ சின்னதாக சோர்வோ இல்லைனா மனசில் அமைதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் செயல்கள்லேயும் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க, வெற்றி கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தாரோட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வெளியில் பயணங்கள் செய்யும் போதோ இல்லைனா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிக அளவில் தேவைப்படுது. அப்போ தான் இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக போகும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா மனசு ஒருநிலைப்படாதப்போ எடுக்கிற பிரச்சனைகள், அதாவது எடுக்கிற முடிவுகள் தவறாக போக வாய்ப்பு இருக்குது. தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அஜாக்கிரதையாக செய்ய வேண்டாம். செய்கிற காரியங்களில் எல்லாத்துலேயும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுது. அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்ய முடியும். சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாகவும் அரவணைப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. மனசில் இருக்கிற குழப்பத்தை வீட்டில் காட்ட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவும் அதிகமாக இருக்குது. உங்களோட மன உளைச்சல் காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பமும் பதட்டமும் உடல் வலி, முதுகுவலி அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறது, நல்லா ஒரு தூக்கம் தூங்குறதும் நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பார்த்து செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். இன்றைக்கி வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சாலே போதும். எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி அனுகூலமான பலன் கிட்டும். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட லட்சியங்களில் நிறைவேற உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு நாளாக இருக்குது. சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சிகரமான தருணங்களும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு தேடித்தர மாதிரி இருக்குது. இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி இந்த நாளை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒப்புக்கொண்ட வேலைகளை முடித்து கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடமும் கஸ்டமரோ கிளைண்ட்டோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி அன்பாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. துணை இன்றைக்கி உங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி திருப்தியாகவே இருக்கும். சேமிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் கிட்ட ஆற்றலும் துடிப்பும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நாள், நல்ல சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த தடைகள் எல்லாம் வென்று இன்றைக்கி திருப்திகரமாக நாள் சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. யோகாவும் தியானமும் இன்றைக்கி ஓய்வும் பார்த்திங்கன்னா உங்களோட கவலைகள் எல்லாம் நீக்கி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சந்தோஷமாக ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உங்களோட புதிய முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. பசங்க விரும்பியதை வாங்கி சந்தோஷம் அடைகிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண உதவிகள் சேரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும்.
நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வருவீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பு மீது நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சந்தேகப்படாமல் லேசாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. துணையை நல்ல ஒரு புரிந்து கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. முடிஞ்சால் உட்கார்ந்து அதிக நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு இனிமையான நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட தன்னம்பிக்கையை இழக்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தாண்டி வரதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வீட்டுக்கு உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. பார்த்து பேசுகிறது நல்லது. வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இன்றைக்கி புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாள் சாதகமாக இருக்கும்னு ரொம்ப நம்பி எதுவும் பெருசாக எதிர்பார்க்காம சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் அதிகரிக்கிற ஒப்புக்கொண்ட பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் கவலை அடிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மாலை நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. மனசுக்கு ஆறுதலும் பாதுகாப்பு உணர்வும் அது மூலிமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்க தான் செய்யும். தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு உங்களோட காரியங்களை இன்றைக்கி செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட கோவப்படாமல் எரிச்சல் படாமல் அமைதியாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இன்றைக்கி மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் கொஞ்சமாக இருக்குது. ஆனால் பசங்களால் செலவுகள், உறவினர்களால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சில வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ சிகிச்சை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா சளி, இருமல் போன்ற பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிறது, ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பேச்சில் இன்றைக்கி அதிக நிதானமும் பொறுமையும் தேவைப்படுது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி கொஞ்சம் பணப்பிரச்சனைகள், பண நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட ஆதரவு தான் உங்களுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களில் செய்கிறதுக்கு முழுமையாக பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் தள்ளி போட வேணாம், தள்ளி போட்டு நாளைக்கு செய்யலான்று ஒதுக்கி வைக்காமல் முடிக்கிறது நல்லது. இன்றைக்கி உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உற்றார் உறவினர்கள் மூலியமாக உதவி கிடைக்கும். அதே மாதிரி தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு உங்களோட கடின உழைப்பும் திட்டமிட்ட செயல்பாடும் அவசியமாக இருக்குது. உங்களோட திறமையை பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அனுசரணையாக போகிறது நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் மாலை நேரத்தில் அவங்க கூட வெளியில் போனீங்கன்னா மனசுக்கு 2 பேருக்கும் ஒரு புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். மனசு விட்டு பேச நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக தான் பிரச்சனை இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த நாளை உங்களுக்கு உண்டான நாளாக கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. அமைதியாக சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போத திட்டமிட்டு திறமையாக திறன்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்போ தான் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்க நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தொழில் விஷயமாவோ வேலை விஷயமாவோ வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளில் வந்து அலைச்சலும் இருக்கும், அனுகூலமான பலன்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. சில அசௌகரியமான சூழ்நிலைகளை உணர்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் இருக்குது, வெளியில் போகிற டென்ஷன் இருக்குது, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட காரியங்கள் செயல்களை செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிறது நல்லது. அது உதவியாக இருக்கும் வெற்றி பெறதுக்கு. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமான விஷயங்களை பற்றி தொணக்கூட்ட வெளிப்படையாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கும். அது மூலயமா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்குது. நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆரோக்கிய சம்மந்தமான செலவுகள் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்கள் இல்லைனா மூட்டுகளில் கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதோ இல்லைனா சிகிச்சை எடுக்கிறதோ நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லதும் இருக்குது, சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்குது. பார்த்து நாளை அனுசரித்து கொண்டு போகிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தேவைப்படுது, என்ன மாதிரி ஜோதிட விஷயங்கள் அறிய விரும்புகிறீங்கன்றதை சொன்னீங்கன்னா அதுக்குண்டான மாதிரி பதிவுகள் போடப்படும். இது உங்களுக்கு பயன்பட வகையில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸையும் பாருங்கள். அதில் சின்ன ஷார்ட்டாக ராசி பலனும் வருது மற்றும் பல விஷயங்களும் வருது. அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.